இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவினுடைய பிறப்பு விழாவை நாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே இயேசுவிற்காக முதன்முறையாக தன்னுடைய உயிரையே கொடுத்த மறைசாட்சியர் ஸ்தேவான் திருவிழாவை கொண்டாடினோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்த சீடர் யோவான் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருந்தாலும் 1-2 நாம் சிந்தனைக்கு இன்றைக்கு வைக்கலாம். ஆண்டவர் இயேசு கல்லறையில் இல்லை, அவருடைய உடல் அங்கே இல்லை என்று மகதலா மரியா வழியாக தெரிந்து கொண்ட உடனே, அதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி, யோவானும் பேதுருவும் புறப்பட்டு ஓடி வருகிறார்கள். இளைஞராக இருந்ததனால் இயேசுவை அன்பு செய்த சீடர் என்று அழைக்கப்பட்ட யோவான் முன்னே வருகிறார். முன்னே வந்து குனிந்து பார்த்தார், அங்கே உள்ளே நுழையவில்லை. தலைமைச் சீடராக இயேசு நியமித்த பேதுருவுக்காக காத்திருக்கிறார். அன்பானவர்களே, இதிலிருந்து ஒரு பாடம் இருக்கிறது. இயேசு தலைமைச் சீடராக அவரை நியமித்தார். ஆகையினால் அவர் வந்து அனைத்திலும் முதன்மையை இடம் பெற வேண்டும். இதனுடைய உண்மையை தெரிந்து கொள்வதில் தலைமைச் சீடருக்கு முதலிடம் கொடுக்கிறார். அவர் பின்னே இவர் செல்லுகிறார். 2 பேரும் அங்கே கண்ட உண்மைகளை, இயேசுவினுடைய உடல் அங்கே இல்லை, அவரை மூடியிருந்த துணிகள் ஒரு பக்கமாய் சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது, அதை கண்டார்கள், நம்பினார்கள். அன்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு 2 காரியங்களும் மிக முக்கியமானது. கடவுளால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் நமக்கு தலைவர்கள். கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க என்று அனுப்பப்பட்டு இருக்கின்ற அவர்களுக்கு நம்முடைய திரு அவையில் முதலிடத்தை கொடுப்பது, அது இந்த யோவானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. 2வது, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் உண்மையை காண்பதில் 2 பேரும் நம்பினார்கள் என்று எழுதப்பட்டுள்ள அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. உள்ளே சென்றார்கள், கண்டார்கள், நம்பினார்கள். அன்பானவர்களே, ஆண்டவரை அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே இல்லை, அவருடைய மூடியிருந்த துணி அங்கே இருந்தது என்பதை கண்டுவிட்டு திரும்பவும் தாங்கள் புறப்பட்ட இடத்திற்கு வருகிறார்கள். எதற்காக? அன்பானவர்களே, நாம் இருக்கின்ற இடத்திலே இயேசுவை பற்றி அறிவிக்க நம்முடைய கடமையை நாம் உணர வேண்டும். நம்முடைய கடமை தவறும் பொழுது அது நமக்கு கடுமையான முடிவை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கடவுளை அன்பு செய்தால்தான் அறிவிப்போம். கடவுளை அன்பு செய்தால்தான் கடவுளுடைய ஊழியர்களுக்கு முதலிடம் கொடுப்போம். கடவுளை அன்பு செய்தால்தான் நாம் இணைந்து செயல்படுவோம். இந்த இணைந்து செயல்படுதல் நம்மிடம் இல்லை என்றால், அறிவிக்கின்ற நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சீடர்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கின்ற மதிப்பும் மரியாதையும் அன்பும் நம்மிடம் இல்லை என்றால், நம்மிடம் இயேசு இல்லை, நாம் இயேசுவை நம்புகின்றவர்கள் என்பது போலித்தனம். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். அப்பா, கடவுள் நீர் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தீர் என்றால் உம்முடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினீர். அந்த அளவிற்கு உம்முடைய அன்பை எங்கள் மீது செலுத்தியிருக்கிறீர். இந்த அன்பை குறித்து அதிகமாய் இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பதிவு செய்திருக்கின்ற யோவான் எங்களுக்கு காட்டுகின்ற பாதையில் கிறிஸ்தவர்களாக, நம்பிக்கையாளர்களாக இருக்கிற நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மையானது என்பதை காட்ட எங்களுக்கு நீர் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிற ஊழியர்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தியில் மையமான கருத்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது என்ற அடித்தளத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும்.
அன்பு ஆண்டவரே, இந்த நற்செய்தியை எங்களில் கொண்டு அதை அறிவிப்பது எங்களுடைய கடமை என்பதை எங்களுக்கு உணர்த்தியறணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.